இழப்பு என்று சொன்னாலே நமக்கு பளிச்சுன்னு தோன்றது யார? பரிசுத்த வேதாகமத்தில் யோபு தான் தெரியும். யோபுக்கு இழப்பதற்கு ஒன்றுமில்லாத ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். யோபுடைய வாழ்க்கையில ஒன்றாக பாதிப்பு என்று வரும் பொழுது ஒவ்வொன்றாக வருகிற ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நம்மால் யோசிக்க முடியாதபடிக்கு, நம்மால் விசுவாசிக்க முடியாதபடிக்கு, நம்மால் தைரியமாய் இருக்க முடியாதபடிக்கு ஒன்றின் மேல் ஒன்றாக ஒரு பாதிப்பு, ஒரு கடன், ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் இழந்து போன நிலைமையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் இழந்திருக்கிறீங்க? உங்களால ஒரு லிஸ்ட் போட முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் இழந்திருக்கிறேன். படிக்கிற பிள்ளைங்க சொல்ல முடியுமா? எனக்கு இந்த சப்ஜெக்ட்ல இந்த எக்ஸாம்ல நான் இதை இழந்திருக்கிறேன். நீங்க வரப்போகிற எக்ஸாம்ல ஆண்டவர் உங்களுக்கு சென்டம் தர விரும்புகிறார். ஆனால் நீங்கள் இழந்த இழப்பை முதலாவது எந்த காரியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை 100 ஆடுல ஒரு ஆடு தொலைஞ்சு போய் இவர் ஒருவேளை கண்டுபிடிக்கலன்னா, ஒரு ஆடு வந்து சேர்ந்திருந்தாலும் என்ன தெரிஞ்சிருக்காது? அது தொலைந்து வந்து சேர்ந்ததா என்ன பண்ணிருக்காது? தெரிஞ்சிருக்காது. இழந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இழந்து போகிற காரியத்தை நாம் சரிபார்த்து இந்த காரியத்தில் நாம் இழந்து இருக்கிறோம், குறைவாய் இருக்கிறோம், குறைபட்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த இழந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு இரட்டத்தனையாக ஆசீர்வாதமாக தரும் பொழுது நமக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லவே என்ன பண்ண முடியாது?